இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனாம்மா, வணக்கம்மா. வாங்க சரவணா. ரொம்ப நன்றி சரவணா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் செஞ்சது உதவியே இல்லம்மா, என் குடும்பத்து பொண்ணுக்கு செஞ்ச கடமை இது. என்ன நீங்க உங்க புள்ள மாதிரி தானே பாத்தீங்க. அப்ப நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. கண்டிப்பா சரவணா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அன்னியமாக்காதீங்கம்மா. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் நன்றி சொன்னா இந்த ஜென்மம் பத்தாது. யார் தேவரு? பேரு சரவணன். இந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு. படிச்சுட்டு கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை பார்த்தாரு. அம்மாவை பாக்குற முன்னாடி வரைக்கும் அடாவடி அடிதடின்னு எவன் பேச்சையும் கேட்காத ஒருத்தனா சுத்திட்டு இருந்தேன். சரவணன் அப்பாவை எனக்கு தெரியும். அவர் தான் என்கிட்ட அனுப்பி வச்சாரு. என்னை பார்த்து பயத்துல கையெடுத்து கும்பிட்ட மக்களை மரியாதையில கையெடுத்து கும்பிட வச்சது ஜனாம்மா தான். எனக்கு அந்த அடையாளத்தை உருவாக்கி கொடுத்ததும் அவங்க தான். இந்த ஊர் கோவில் நிர்வாகத்திலிருந்து எல்லா நல்ல காரியமும் இவங்க தலைமையில தான் நடக்கும். பல வருஷமா கோவில் தர்மகர்த்தா குடும்பம். ஐயாக்களே கொஞ்சம் இருங்க. எல்லாரும் மாவு கட்டு போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கானுங்க. மறக்காம ஹார்லிக்ஸ் பழம் வாங்கிட்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டல் பீஸையும் கட்டிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேயா? ப்ரோ, உங்க சிஸ்டருக்கு என்ன வேணும் கேளுங்க. சாம், ஏதாவது வேணுமா? போதுமா? குழம்பு ஊத்த சொல்லட்டுமா? இல்ல நான் போதும். சரி. இங்க ஒரு முட்டை இருந்தது. சாம், என் இலையில இருந்த முட்டையை பார்த்த? இல்லையே. இல்லையா? என்னாச்சு? இங்க முட்டை இருந்தது, காணோம். அதான் முட்டையை நீங்க பாத்தீங்க. சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிடுங்க. சரிதான். ஃபர்ஸ்ட் எடுத்த சிக்கனை கண்டுபிடிக்கிறோம், முட்டையை கண்டுபிடிக்கிறானா? வேற என்ன இருக்கு? அப்புறம் தமிழே, காட்டுக்குள்ள பூதம், பேய், அப்புறம் நிறைய மிருகங்களா இருந்துச்சா? இருந்துச்சே, ஆனா நான் கண்டுக்கல. இருந்தாலும் உனக்கு செம்ம தைரியம் தமிழ். நாளா உள்ள போயிருந்தேன்னு வச்சுக்க, பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருப்பேன். ஒரு விஷயத்த நம்ம கூட இருக்கவங்களுக்காக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா எதுக்குமே நம்ம பயப்படவே கூடாது, செஞ்சிடணும். தைரியம்னா என்னன்னு ஓண்டதான் கத்துக்கணும் போல. ஆனா அந்த சாம பத்தியா எப்படி ரிவர்ஸ் ஆனா பத்தியா? அதான் தமிழ், உனக்கு அந்த சாமுக்குள்ள வித்தியாசமே. சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம். கிளம்புவோமா? போலாம். வா போலாம். நாங்க கிளம்புறோம் சரவணா. சரிங்கம்மா, அடிக்கடி வாங்கம்மா. சிட்டிக்குள்ள தானே இருக்கீங்க, வாரத்துக்கு ஒரு முறை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா. என் பேரை சிபியோட கல்யாண பத்திரிக்கையை வைப்போம். குடும்பத்தோட வரணும். சரிங்கம்மா. பிரதர், தேங்க் யூ பிரதர். எனிதிங் ஃபார் ஜனாம்மா. சரி நாங்க போறோம் சரவணா. சரிங்க. வாங்க. வா போலாமா? சொன்னது ஞாபகம். ஓகே பிரதர், ஞாபகம் இருக்கு.
ஏய் சாம் என்ன பண்ணிட்டு இருக்க ஆ? அந்த தமிழ் ஏதோ பண்றானோ. சிபியோட மனச கலைச்சுக்கிட்டே இருக்கா. சிபி கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. பின்ன அவ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ மேல சிம்பத்தி வரதானே செய்யும். விடு, என்ன பண்றது? விடவா? பின்ன கோவில் அவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சதுல அத மிஸ் பண்ணிட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருந்தா. இங்க பாரு, நீ மட்டும் அந்த பரிகாரத்தை சரியா பண்ணியிருந்தா ஜனாமா வரைக்கும் உன்னை கொண்டாடி இருப்பாங்க. உன் மேல இருந்த பேட் இம்ப்ரெஷன் மொத்தமா மாறி இருக்கும். எல்லாத்தையும் நீயே கெடுத்துட்ட. அண்ணா அதையே சொல்லிட்டு இருக்காதண்ணா. நான் தான் நெருப்பு சுடுது போக முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஏய், அப்ப எல்லாருமே உன்னை டம்மியா தான் பாப்பாங்க, பரவாயில்லையா? அண்ணா பின்ன உனக்கு சிபி வேணும்னா சில துணிச்சலான முடிவை எடுக்கணும் சாம். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒதுங்கி ஓடிட்டு இருந்தா இவளையா நம்ம கல்யாணம் பண்ண நினைச்சோன்னு சிபிக்கு தோண ஆரம்பிச்சிடும். தமிழ் பண்ண காரியத்தினால சிபி அவன் மேல ரொம்ப சிம்பத்தில இருக்கான். இம்ப்ரெஸ் வேற ஆயிட்டான். ஹே சாம், இது நல்லதுக்கு இல்ல. ஹே, எனக்கு ஒரு டவுட். அவன் ஃபாரின்ல படிச்சவன் தானே, இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லாம இம்ப்ரெஸ் ஆவா? கோவிலு பரிகாரம்னு சே பயங்கர டிபிக்கல் ஃபேமிலி பையனா இருப்பான் போலயே. லண்டன்ல இருந்த சிபி வேற, இங்க இருக்கிற சிபி வேற. ஜனாமாவும் அந்த தமிழும் சேர்ந்து அவனும் மொத்தமா மாத்திட்டாங்க. நான் அந்த பழைய சிபிய கொண்டு வர போறேன். பழைய சிபியா? அவன் என்ன பண்ண போற? சிபிக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஹே, ஏதாவது ஏட கூடமா பண்ணி மறுபடியும் வாங்கி கட்டிக்க போற? இல்லனா கண்டிப்பா இந்த தடவை அவன் இம்ப்ரெஸ் ஆவான். பழைய சிபிய அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த தமிழாவது ஜனாமாவது எல்லாரையும் ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். சரி, இப்ப என்ன பண்ண போற? அத முதல்ல சொல்லு. அத்தை எங்க? காலையில இருந்து ஆளைய காணோம். என்னண்ணே உங்களுக்கு தெரியாதா? தெரியாதேம்மா. என்னண்ணே நீங்களும் அந்த கம்பெனில தானே வேலை பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றீங்க? இப்பெல்லாம் எனக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குமா. சரி, நீ விஷயத்த சொல்லு. அத்தை எங்க போயிருக்காங்க? ஏதோ வேலையா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. வர 2 நாள் ஆகுமா? நம்ம ஒரு பிளான போட்டா அது நடக்கிறதுக்கு சாதகமான எல்லா வழியும் திறக்குது பாத்தியானா?